வணக்கம் மக்களே! இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க டேட் 27/11/2025. டைம் பார்த்தோம்னா, ஒரு 2 மணிக்கிட்ட. நேத்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 செம ஒரு ராலி தந்திருக்கு. நியர்லி 300 பாயிண்ட்ஸுக்கு மேல ப்ளஸ்ல ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு ஆல் டைம் ஹை அது ரீச் பண்ணிருச்சு. 26,300 ரீச் பண்ணிட்டு, இப்போ ஒரு 120 பாயிண்ட் டவுன்ல தான் இறங்கி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆல் டைம் ஹைல இருந்து. பார்க்கலாம். மார்க்கெட் இன்னும் க்ளோஸ் ஆகல. இனியும் ஒரு 1 1/2 ஹவர் இருக்கு. க்ளோஸ் ஆகுமோ பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆகுதா, நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆகுதான்னு. தென் நேத்து நம்ம பிளேயர் நாக்டோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் படுத்து கிடந்தாரு. டக்குன்னு ஒரு 11% ராலி குடுத்தாரு நேத்து மட்டுமே. அப்புறம் இன்னைக்கு மார்க்கெட்ல 5% நெகட்டிவ்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது ஏறுனதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தோம்னா, நியூஸ் ஒண்ணுமே இல்ல. யாரா பெரிய இன்வெஸ்டர் ஹியூஜ் குவான்டிட்டி பை பண்ணியிருக்கலாம். அதனால நேத்து ஏத்தியிருக்கலாம். ஸோ ஏத்துறோம் இன்னைக்கே போட்டானுங்க கீழ. அப்புறம் நேத்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் ஐடிசி 400 கட் பண்ணுதான்னு பார்க்கலான்னு. இன்னும் 400 கட் பண்ணல. 402ல ஸ்டாக்னன்ட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு 2, 3 நாளா. வெயிட் பண்ணுவோம். 400 கட் பண்ணுதுன்னா, ஒரு நல்ல குவான்டிட்டி அக்குமுலேட் பண்ணலாம். தென் நேத்து நெறைய ஸ்டாக் செம ராலி குடுத்துருந்துச்சு. அண்டு இன்னைக்கு கோல்ட் பிரைஸ் பார்த்தோம்னா 11,710 இருக்கு. நேத்தோட ஒரு ₹15 கம்மியா இருக்கு பர் கிராமுக்கு. ஒரு சின்ன ஒரு டவுன். அதாவது ரொம்ப ஒரு 2, 3 மாசமா 11,000க்குள்ளேயே தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 11-12 அந்த ரேஞ்ச்க்குள்ளேயே அப் அண்ட் டவுன் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த மந்த் லோன்னு பார்த்தோம்னா 11,135 போச்சு. இப்போ 11,700 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. யாராவது கோல்டு வாங்குற ஐடியால ஆஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட்டா வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா, கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க. கம்மியாகலாம். கம்மினா ஒரு 11,000 வருமோ வாங்கிக்கலாம். பர் கிராமுக்கு ஒரு 800 to 700 மிச்சம் பண்ணலாம். இதுவும் நான் ஆஸ் எ இன்வெஸ்ட்மெண்ட்டா சொல்றேன். ஆர்னமெண்ட்னா உங்களுக்கு மேக்கிங் சார்ஜஸ் அது இதுன்னு நெறையா போயிரும். இதே காயினா வாங்குறோம்னா, நமக்கு அந்த மேக்கிங் சார்ஜஸ் அந்த எக்ஸ்பென்ஸ் வராது. அப்புறம் இப்போ மார்க்கெட்டு ஹாட் நியூஸ் என்னன்னா, ஹெச்பி மேஜர் லே ஆஃப். நியர்லி 4,000 பேர்லேருந்து 6,000 பேர் வரைக்கி நாங்க லே ஆஃப் பண்ணிருவோம். 2028க்குள்ளன்னு ஹெச்பி அனௌன்ஸ்மென்ட் குடுத்துருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 2,000 பேர் கிட்ட இந்த இயர்க்குள்ள லே ஆஃப் பண்ணிருவோம். இந்த லே ஆஃப் பண்ற ரோல ரீப்ளேஸ் பண்ண ஏஐ வச்சு நாங்க ரீப்ளேஸ் பண்றோம்னு சொல்லியிருக்காங்க. இத்தன நாள் ஐடி கம்பெனி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ ஹெச்பி மாரி ஒரு லேப்டாப் மேனுஃபேக்சர் கம்பெனி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. மேஜரா இவங்க டார்கெட் பண்ற ரோல்ஸ் அந்த மார்க்கெட்டிங் டீமு, சேல்ஸு அதெல்லாம் ரீப்ளேஸ் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. அந்த கஸ்டமர் சப்போர்ட்டு அந்த ரோல்ஸ ரீப்ளேஸ் பண்ண பார்க்குறாங்க. இதுவரைக்கும் நம்ம டிசிஎஸ் லே ஆஃப் அது இது புரோகிராமர்ஸ் தான் பார்த்துருப்போம். இப்போ மார்க்கெட்டிங் டீமே டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பார்க்கலாம் என்னதான் ஆவுதுன்னு. அப்புறம் அடுத்த நியூஸ்ன்னு பார்த்தோம்னா, ஐடிசி. ஆ இப்போ ரீசென்ட்டா அந்த கோர்ட்ல கேஸ் நடந்துட்டு இருந்துச்சு. ட்ரேட்மார்க் கேஸு. அதாவது கோல்டு அந்த வேர்ட சிகரெட் கம்பெனிஸு நெறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இனி யூஸ் பண்ணக்கூடாது. அந்த ட்ரேட்மார்க் இவங்களுக்கு தான். கோல்டன் ஃப்ளேக்ஸ் அந்த நேம இவங்க யூஸ் பண்ணலான்னு அந்த இதில ஜெயிச்சாங்க. அப்புறம் ஐடிசியோட மேஜர் ரெவென்யூன்னு பார்த்தோம்னா, சிகரெட்ல தான் இருக்கு. அதோட 40% ரெவென்யூ அதர் செக்டார்ஸ் வச்சிருக்காங்க. எஃப்எம்சிஜி, அக்ரி, ஹோட்டல், பேப்பர்ன்னு. பட் மேஜர் இப்பவும் அவங்க 40% ரெவென்யூ சிகரெட்ல இருந்தே தான் வருது. அதாவது இந்தியாலயே மோஸ்ட் டாமினன்ட் பிளேயர் சிகரெட்ல இவங்க தான். இவங்களோட காம்படிட்டர் கோத்ரெஜ் பிலிப்ஸ். பட் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய கேசஸ் போயிட்டுருக்கு, இஷ்யூஸ் போயிட்டுருக்கு. அவங்க பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. அதனால ஐடிசி தான் இப்போ சோலோ பிளேயரா மார்க்கெட்ல சுத்திட்டு இருக்கு. அதுவும் கம்பேரிட்டிவ்லி அவங்களோட இவங்க 3, 4 டைம்ஸ் பிக்கர். ஸோ திட்ஸ் த ரீசன் டு கன்சிடர் ஐடிசி. த காம்படேட்டர் எல்லாம் மோனோபோலியா அவங்க பிஸ்னஸ்ல இருக்காங்க. ஏன்னா இப்போ புதுசா எந்த கம்பெனியாலையும்
எக்ஸ்போர்ட் பண்ணி சிகரெட் இந்தியாவில் சேல் பண்ணக்கூடாது, பேன் பண்ணியிருக்காங்க. புதுசாக சிகரெட் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ எக்ஸிஸ்டில் இருக்கிறது ரெண்டே ரெண்டு கம்பெனி, கோத்ரேஜ் ஃபிலிப்ஸ், ஐடிசி. கோத்ரேஜ் ஃபிலிப்ஸ் அவங்க பிஸ்னஸில் ஃபோக்கஸ் பண்ணால் அவங்களுக்கு நிறையா அவங்கக்குள்ளே கேசஸ், ஃபேமிலிக்குள்ளே இஷ்யூஸ் போயிட்டுருக்கனால ஐடிசி தனி காட்ராஜாவை சுற்றிட்டு இருக்கான். தென் வெர்போல் ஷேரு நியர்லி எத்தனை பர்சன்டேஜ் லாஸில் போடுற ட்ரேட் ஆகிட்டு இருக்கு பார்க்கலாம். வேர்ல்பூல் வேர்ல்பூல் ஆஃப் இந்தியா, அதாவது இன்னைக்கு மட்டுமே 11% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர்ஸை குறைக்கிறாங்க, சேல் பண்ணுறாங்க. 11% ஆஃப்லோட் பண்ணுறாங்க, 1000 crores கிட்ட. அதுவுமே அவங்க 14% டிஸ்கவுண்டட் மார்க்கெட் ரேட்டில் சேல் பண்ணுறாங்க. அதாவது 1030 பர் சேலுக்கு பிளாக் டீல் ப்ரொமோட்டர் சேல் பண்ணுறாங்க. அதனால தான் இன்னைக்கு வேர்ல்பூல் 11% டவுன் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா பார்த்து கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ரொமோட்டர்ஸ் அவங்க ஷேர் ஹோல்டிங்கை நல்லா குறைச்சிக்கிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் எங்கே 50% ஹோல்ட் பண்ணுறாங்க. இப்போ 11% இன்னைக்கு குறைக்கிறாங்க. அது மேபி சேஞ்ச் ஆகலாம். தென் நியூஸ்னு பார்த்தோம்னா இன்னைக்கு மொத்தமாக அவ்வளோதான். மார்க்கெட் க்ளோஸ் ஆகட்டும், பார்க்கலாம்.